ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நாம் பெங்களூரில் வீட் ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 1 BHK 1 RK. நீங்கள் பெங்களூருக்கு வரீங்களா? இந்த வீடியோலாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறோம். ஒரு பெட்டு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து 1 RK. இது வாடகை ப்ளஸ் ரெண்ட், வாடகை ப்ளஸ் அட்வான்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா? இது பாத்ரூம், இண்டியன் டாய்லெட் ப்ளஸ் ஷவர், ஸோ எல்லாம் இருக்குது. இது வாடகை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கிச்சன், தெரியுதா? கிச்சனில் வந்து ஒரு 2 ஆள் நிற்கலாம், அவ்வளோதான், பெருசாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் இப்படியே திரும்பினா டிவி அங்கே வச்சுக்கலாம். ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு ஸ்டாண்டு இருக்குது. இங்கே தம்பி பாப்பா துணியெல்லாம் மடித்து வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம துணியெல்லாம் அங்கே இருக்குது. இன்னும் பீரோ வாங்கலை, வாங்கணும். வாங்கினா வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இங்கே மேலே பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவும் தம்பியும் தூங்குகிற தொட்டில் இருக்குது. மோஸ்ட்லி திங்ஸ் வந்து மேலே அந்த செல்ஃபு மேலே போயிடுச்சு, அதனால் கீழே இடம் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, இருக்க முடியுது. இல்லைன்னா 1 RKலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பத்தவே பத்தாது. இதுவே வந்து அட்வான்ஸு வாடகை வந்து எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஊர்லேருந்து எட்டு வந்த காலண்டர். ஃப்ரிட்ஜ் இங்கே கிச்சன்லேயே வச்சாச்சு. இது சாமான ஸ்டாண்டு, கீழே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் அரிசி பருப்பு அதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கே சாப்பாடு சமைச்சது அதுலாம் இருக்குது. ஸோ ஓகே. ஜன்னல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே இருக்குது, கிச்சனில் கூட. அதுக்கப்புறமா நம்ம ரூம்லேயும் பெருசாகவே இருக்குது. ரூம் வந்து இவ்வளோ பெருசு தான். தம்பியும் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். இது கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் இப்போ சொல்ல போகிறேன் இது வாடகை எவ்வளோன்னு சொல்லிட்டு. எப்படியும் மொட்டை மாடி மேலேன்றதுனால துணியெல்லாம் துவச்சி மேலேயே காய போட்டுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். வாஷிங் மிஷின் இருக்கிறனால நான் இங்கே கல் இருக்குது, ஆனாலும் துவைக்கிறதில்ல. பாப்பா சைக்கிள் பாவம் வெயிலே இருக்குது, அதுக்கப்புறம் போய் எடுத்துக்கலாம். யார் ரொம்ப வெயில், பெங்களூரில் வெயில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது பெருசாக ஒன்றும். பெங்களூரில் வெயில் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வெளியெலாம் போகவே முடியாது, அவ்வளோ வெயில் அடிக்குது. பெங்களூர்லேயே இவ்வளோ வெயில் அடிக்கணும்னா சென்னையிலலாம் இவ்வளோ வெயில் அடிக்குன்னு தெரியல. இங்கே ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது, அது அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகே. ரெண்ட் இன்னும் சொல்லவே இல்லைல்ல. 7,000 இதுக்கு, 30,000 அட்வான்ஸு, 7,000 தான். ஆனால் வேறு தவிர இன்னும் போனால் ஜாஸ்தியாக இருக்குது. நாங்களும் வேறு வீடு சேஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதனால தான் எனக்கு இந்த வீடை விட்டு போகிறதுக்கே மனசு வரல. ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளவே ஷவர் இருக்குது, ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த வீடு. ஆனால் எங்களது கடை வேறு தவிர இருக்கிறதுனால நாங்கள் அங்கே தான் போய் ஆகணும். இங்கேயே சாமி ரூம் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். இது என்னது ஃபில்டர். பெருசாக ஒன்றும் சாமி இருக்காது, ஒரே ஒரு சிவன் விநாயகர், இந்த சாமி தான் இருக்குது. அவ்வளோதான், இன்னும் வாங்கணும் எல்லாமே. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜு, இது ஃபில்டருக்காக இது வாங்கினது. அதுக்கப்புறம் மிக்ஸி அதெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் மசாலா பொருட்கள்லாம் இருக்குது. வீடெலாம் எதுவும் பெருசாக க்ளீன் பண்ணல. ஏன் அப்படின்னா வீடு ஒரு வருத்தம், வீடை விட்டு காலி பண்ணிட்டு போகிறோம் இல்லையா வேறு வீட்டுக்கு. அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறது வந்து 1 BHK வீடு. பெருசாக அந்த அளவெல்லாம் இவ்வளோ பெருசு தான் இருக்கும். ஆனாலும் வந்து இதுலேயே ஒரு பெட்ரூம் தடுத்துருப்பாங்க, செவரு வச்சு தடுத்துட்டு ஒரு பெட்ரூம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரான்னா அளவு இதே தான், ஆனால் இதில் தடுத்துருக்காங்க. 2ஆக தடுத்தா ஒரு பெட்ரூம் வந்துடும். சேம் கிச்சன் பாத்ரூம் வெளியே இருக்குது, பார்க்கலாம். அது 10,000 வாடகை, 20,000 அட்வான்ஸு. 10,000 வாடகை, 20,000 அட்வான்ஸு. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பெங்களூர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்னும் வேறு தவெல்லாம் போனால் 1 லட்சம் அட்வான்ஸு, 30,000 2 BHKக்கு 20,000 வாடகை, 1 லட்சம் அட்வான்ஸு, 1.5 லட்சம் அட்வான்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அக்ரிமெண்ட் போட்டு 1 வருஷத்துக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்துட்றாங்க. நாங்கள் இது வரைக்கும் வாடகை இருந்தவளை எல்லாமே கொடுத்துட்டாங்க, அட்வான்ஸ் ரிட்டர்ன் காலி பண்ணிவிட்டு வரும்போது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ எனக்கு போடுறதுக்கு என்கரேஜாக இருக்கும். ஓகே, பை பை.
இது தம்பி, அது பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க.